கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக லூக்கா புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற சில வார்த்தைகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் அதிகமாக சொல்லப்படுகிற காரியங்கள் ஓமையில் சொல்லுகிற காரியம் சொன்னால் 4 விதமான நிலங்களிலே விதைக்கப்படுவதான விதைகளை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். ஒன்று வழி அருகே விதைக்கப்பட்ட விதை, 2வது கற்பாறை மேல் விதைக்கப்பட்ட விதை, 3வது முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதை, 4வது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை. ஆமேன். இங்கே 4 விதைகளும் தேவனுடைய வசனம்தான். ஆமேன். 4 விதைகளும் தேவனுடைய வசனம்தான். விதைக்கேற்ற தன்மையை கொடுப்பது, விதைக்கேற்ற தன்மையை நிச்சயமாய் கொடுத்து ஆகும். அல்லேலூயா. அது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டாலும், வழியருகே விதைக்கப்பட்டாலும், முள்ளுடைய இடங்களில் விதைக்கப்பட்டாலும், கற்பாறை மேல் விதைக்கப்பட்டாலும் நிச்சயமாகவே விதையுடைய தன்மை அது வளர்ந்து அதன் விருட்சமாகி அதோடைய பலன் நிச்சயமாய் கொடுத்துதான் ஆக வேண்டும். ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன? 2 காரியங்களை குறித்து, 2 நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை குறித்து தேவனுடைய ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறார். ஒன்று கற்பாறை மேல் விதைக்கப்பட்ட விதை. ஆமேன். கற்பாறை மேல் விதைக்கப்பட்ட விதையானது அந்த பாறை ஏற்றுக்கொள்கிறது. விதைக்கப்பட்டுடைய தன்மை அது துளிர்விட ஆரம்பிக்கிறது. ஆனால் 13ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே. அல்லேலூயா. ஆமேன். தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே தான் அந்த விதையானது கற்பாறை மேல் விதைக்கப்பட்டிருந்தாலும் அது பலன் கொடுக்காமல் போய்விட்டது. அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் நாம் எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுதே வேர் விடுகிற தன்மை நமக்குள்ள வேண்டும். இன்னைக்கு பனைமரங்கள்லாம் நல்ல செழித்து இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அது தண்ணீரை தேடி தங்களுக்குள்ளதான வேர்களை விடுகிற அனுபவம் பனைமரங்களுக்கு உண்டு. ஆமேன். ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம இருந்தாலும் ஆமேன், சூழ்நிலை ஒரு காரணம் காட்டிக் கொண்டு இருக்காதபடிக்கு நிச்சயமாய் தேவனுக்கு உதைக்கப்பட்ட வசனமானது நிச்சயமாய் பலன் தர வல்லதாக இருக்கிறது என்று சொல்லி இந்த வசனத்தின் மேலே நம்பிக்கையுடலாக இருப்போமேனால், வேறு கொள்ளுகிற அனுபவம் இருக்குமேனால், உறுதியாய் பிடித்துக்கொள்கிற தன்மை இருக்குமேனால் நிச்சயமாகவே நமக்கு கொடுக்கப்பட்ட வசனம் ஒரு நாளும் பொய்யாய் போகாது, நிச்சயமாய் பலன் கொடுத்து ஆகும். ஆமேன். அல்லேலூயா. 2வது ஒரு விதையை சொல்லப்பட்டிருக்கிறது, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதை. அல்லேலூயா. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதையுடைய தன்மை குறித்து ஆமேன் அதே அதிகாரத்தில் ஆமேன் 7வது சொல்லப்பட்டு சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் கூடவே வளர்ந்தது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இங்கே சொல்லுகிற காரியம் சொன்னால் முள் கூடவே வளர்ந்தது. முள் கூடவே வளர்ந்தபடினால தான் ஆமேன் இப்படிப்பட்ட தன்மை இருக்குது. அப்போ முள் கூட வளர்கிறக்கூடிய சூழ்நிலை என்ன? முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் நிச்சயமாய் அந்த விதையானது பலன் கொடுத்தது ஆகும். ஆமேன். ஆனால் முள் கூடவே வளர்ப்பதற்கு நாம் இடம் கொடுத்துறோம். முள் கூட வளர்கிறதுக்கு இடம் கொடுக்கறத சூழ்நிலை இருந்துன்னு சொன்னால், அதை அவாய்ட் பண்ணினா, அதை தள்ளுவதற்கு சூழ்நிலை இருந்தால் நிச்சயமாகவே ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த விதையின் வசனமானது 100 மடங்கான பலனை தர வல்லதாக இருக்கு. அல்லேலூயா. நாம் அதிகமாய் பார்க்கிறது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமேன். மற்றவர்கள் இப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, இப்படி மகிமையாக இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய சூழ்நிலை ஆமேன் இப்படிப்பட்ட சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கிறோமேங்கிறதான ஒரு எண்ணத்தில் இருக்கலாம். ஆனால் வசனம் ஒருபோது மாறுவது இல்லை. தேவனுடைய வார்த்தை ஒருபோது மாறுவது இல்லை. ஆமேன். தேவனுடைய வசனத்துக்கு வல்லமை உண்டு, தேவனுடைய வசனத்துக்கு ஜீவன் உண்டு. அந்த வசனம் அளவு விதைக்கப்பட்ட இடத்துல நிச்சயமாகவே பலன் தர வல்லதாக இருக்கிறது. ஆனால் நமக்கு தேவை என்ன? எப்படிப்பட்ட சூழ்ந்தாலும் வசனத்தை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைதான் 30, 60, 100 பலன் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி அதை நினைத்து கொண்டு நாம் இருக்கிற சூழ்நிலையை நினைத்து கலங்கி கொண்டோ, நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையை நினைத்து ஆமேன் பெருமைச்சுட்டு கொண்டோ இருக்கக்கூடாதபடிக்கு நிச்சயமாகவே கர்த்தருடைய வசனம் எனக்குள்ளே கிரியை செய்ய வல்லதாக இருக்குது என்று சொல்லி வசனத்தின் மேலே நம்பிக்கையாக இருப்போம். கர்த்தர் நமக்குள்ள இந்த தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. God bless you. ஆமேன்.